தாமரையின் வெளிச்சம் தயாரானதைக் கண்டு ஓரியின் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. சமரனின் கண்களில் ஒரு பயங்கரமான பளபளப்பை காணத் தொடங்கியதால் அவர் இப்போது மிகவும் பயந்தார். இந்த பயத்தால் நடுக்கத்துடன், சமரா, சமரா, நான் அப்பாவை காயப்படுத்தல, உண்மையை சொல்றேன், அவர் தானே தான் எங்கேயோ மறைஞ்சிட்டாரு என்றார். ஆனால் அவர் கெஞ்சலை கண்டுகொள்ளாத சமரன் முகத்தில் பேய்த்தனமான புன்னகையுடன் ஓரியை பார்த்தார். ஓரியின் முகம் வெளுக்க ஆரம்பித்தது. உன் வலிமையை காட்டுறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஓரி, இப்போ உண்மையான வலிமையை பாரு என்றார். நிலைமை கை மீறுவதை அறிந்த யமுனா சமரனை நிறுத்த முயன்றாள். சமரா, இல்ல நிறுத்து என்றாள். அதை கேட்ட சமரன் யமுனாவை பார்த்தான். அதன் பிறகு அவன் நிர்பந்தத்தில் தலையை அசைத்து, இல்ல யமுனா, இப்போ ரொம்ப தாமதமாயிடுச்சு என்று விட்டு கையை உயர்த்தினான். அவனது கை ஓரியை நோக்கி சுட்டி காட்ட உடனே காற்றில் பறக்கும் வீர தாமரை ஓரியை தாக்க வேகமாக முன்னேறியது. இந்த நேரத்தில் மைதானத்தில் இருந்த அனைவருக்கும் முன்னால் அந்த பச்சை வெள்ளை தாமரை ஒரு எரியும் நட்சத்திரத்தை போல ஓரியை நோக்கி நகர ஆரம்பித்தது. அந்த தாமரையின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. அதனால் ஓரி விரும்பினாலும் அந்த இடத்தை விட்டு அவரால் நகர முடியவில்லை. அப்போது சமரன் கைகளை தாழ்த்த அந்த தாமரை மலர் மின்னலை போன்ற சத்தத்துடன் அனைவரின் கண் முன்னே வெடித்தது. அந்த பச்சை வெள்ளை தாமரை வெடித்தவுடன் இரட்சமலர் மலையில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பின் சத்தம் சுமார் 200 கிலோமீட்டர் வரை கேட்டது. மேலும் இரட்சமலர் மலையை ஒரு எரிமலை போல காட்சியளித்தது. அத்துடன் இந்த வெடிப்பு காரணமாக மலை கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. மேலும் இரட்சமலர் தளத்தின் சுவர்களில் மிக ஆழமான விரிசல் ஏற்பட்டது. ஆனால் அது மட்டுமின்றி மலை முழுவதும் இதே போன்ற விரிசல்கள் உருவாகி பல பெரிய கற்களும் அருகில் இருந்த மரங்களும் ஒரே நொடியில் எரிந்து சாம்பலாகின. இந்த காட்சியை பார்த்தால் உலகத்தின் ஒரு பகுதியே வெடித்து சிதறியது போல இருந்தது. இந்த வெடிப்பால் மலையில் இருந்தோர் மட்டுமல்லாமல் விராட பேரரசை சுற்றி இருந்த பகுதி மக்களும் அலைக்கழிக்க தொடங்கினர். இதனால் அனைவரின் பார்வையும் இரட்சமலர் மலையை நோக்கி சென்றது. அவர்களின் முகங்களில் நிறைய ஆச்சரியம் தெரிந்தது. அவர்கள் இரட்சமலர் மலையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் தங்களை சுற்றியுள்ள காற்று திடீரென்று மிகவும் சூடாக மாறியதை உணர்ந்தனர். இந்த நேரத்தில் இரட்சமலர் மலையிலிருந்து வெகு தொலைவில் நின்றிருந்த யோகேந்திரன் மற்றும் பிறரின் முகங்களில் அந்த சக்தி வாய்ந்த தாக்குதலின் பயம் தோன்றத் தொடங்கியது. அவர்களால் வானத்தில் ஒளிரும் ஒளிகளை பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் அவர்கள் ஒரு உலைக்குள் நிற்பது போல மிகவும் சூடாக உணர்ந்தனர். இந்த வெப்பத்தின் காரணமாக அனைவரின் தொண்டைகளும் முற்றிலும் வறண்டு விட்டன. மேலும் அந்த தாக்குதல் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அப்போது அதிர்ச்சி அடைந்த மேகவர்ணன் நடுக்கத்துடன், இந்த தாக்குதல் உண்மையிலேயே சமரன் செஞ்சதா என்று கேட்டார். இதை சொல்லும் போதே அவர் முகத்தில் மிகுந்த கவலை தெரிந்தது. சமரனை அவர் எப்போதும் அதிக சக்தி வாய்ந்தவனாக கருதி இருந்தாலும் மகாயோக தரவரிசையில் உள்ள ஒரு போர் வீரன் இவ்வளவு ஆபத்தான தாக்குதலை செய்வதில் வல்லவன் என்று அவர் நினைத்ததே இல்லை. இந்த தாக்குதல் மிகவும் ஆபத்தானது. இதை உணர்ந்த மேகவர்ணனின் இதய துடிப்பு கணிசமாக அதிகரித்தது. அதே சமயம் மேகவர்ணனிடம் இருந்து சிறிது தூரத்தில் பறந்து கொண்டிருந்த சத்தியசீலனும் சிரித்துக் கொண்டே தலையை ஆட்டினார். ஒவ்வொரு முறையும் சமரன் தனது உண்மையான வலிமையில் விதவிதமான ஒன்றை காட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவான் என்பதை அவர்கள் இப்போது புரிந்து கொண்டனர். மேலும் இரட்சமலர் அணிக்கு எதிராக சென்று சமரனுக்கு ஏன் உதவவில்லை என்று இப்போது சத்தியசீலன் வருத்தப்பட தொடங்கினார். ஏனென்றால் சமரன் மிகவும் வலிமையானவன், முக்கியமாக இரட்சமலர் அணியை விட அதிக வலிமையானவன் என்பதை அவர் இப்போதுதான் புரிந்து கொண்டார். மேலும் சமரனை ஆதரிப்பதன் மூலம் இரட்சமலர் குழுவிற்கு எதிராக செல்வது கூட நியாயம் என்றுதான் அவருக்கு தோன்றியது. இதை நினைத்து வருந்திய சத்தியசீலன் அருகில் நின்றிருந்த யோகேந்திரனை பார்த்தார். பின் தனக்குத்தானே, இந்த யோகேந்திரன என்று சொல்லி பல்லை கடித்தார். இந்த நேரத்தில் யோகேந்திரனின் பார்வை தொடர்ந்து மலையை நோக்கியே இருந்தது. அப்போது அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் அதை இனி ஒருபோதும் சரி செய்ய முடியாது. ஆனா சமரனை இந்த அளவு கோபமா தூண்டி விடுற அளவுக்கு இரட்சமலர் குழு அப்படி என்ன செஞ்சதுன்னு தெரியலையே. இந்த வீர தாமரையோட ஒளியோட சக்தி உண்மையிலேயே ரொம்பவே ஆபத்தானது. இந்த தாக்குதல்ல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ இதுக்கு பதிலளியா அனர்க்கையை என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அது சமரனுக்கு ரொம்ப ஆபத்தாகவும் அமையலாம். என்ன நடந்தாலும் அது பெரிய விபரீதம் தான் என்று நினைத்த யோகேந்திரனுக்கும் சமரனை எண்ணி அதிக கவலையாக இருந்தது. உண்மை என்னவென்றால் கடைசியாக இந்த ஒளியை பயன்படுத்திய போது சமரன் தன் சுய நினைவையை இழந்தான். மேலும் யோகேந்திரன் மட்டும் அன்று சரியான நேரத்தில் வந்து சமரனை காப்பாற்றவில்லை என்றால் சமரன் தீயில் கருகி அப்போதே இறந்திருப்பான். ஆனால் இன்று அங்கு அனர்க்கையன் இருந்ததால் யோகேந்திரன் எண்ணினாலும் அவரால் அங்கு செல்ல முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முறை யமுனாவும் இரட்சமலர் மலையில் இருந்தாள். இதனால் யோகேந்திரன் அங்கு சென்றாலும் சமரனை பத்திரமாக கொண்டு வர முடியாத நிலைதான் இருக்கும். இதையெல்லாம் நினைத்துக் கொண்ட யோகேந்திரன் பெருமூச்சுடன், சமரா, இந்த முறவோ அவசரத்துல நீ ரொம்பவே அலட்சியமா இருந்துட்ட என்றார். அதே நேரம் அந்த தாக்குதலில் இருந்து வெளிப்பட்ட வெளிச்சமும் புகையும் குறையத் தொடங்கியதை யோகேந்திரன் கவனித்தார். அத்துடன் இரட்சமலர் மலை நடுங்குவதையும் அனைவரும் பார்த்தனர். அதிலிருந்து வெளிப்படும் சக்தி ஒரு சக்தி சக்கரவர்த்திக்கு கூட கையாள மிகவும் கடினமாக இருந்தது. பின்னர் மெதுவாக நேரமும் கடந்தது. புகை முற்றிலும் நீங்கியதும் இரட்சமலர் மலையின் நிலை முன்பை விட மிகவும் மோசமாகி இருப்பதை அனைவரும் கண்டனர். மறுபுறம் இரட்சமலர் அரண்மனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆழமான விரிசல்கள் இருந்தன. மேலும் இரட்சமலர் அணையின் பெரும் பகுதி உடைத்து குப்பையாக மாறியிருந்தது. அந்த நேரத்தில்
பல உறுப்பினர்களின் வலி நிறைந்த முனகிய குரல்கள் அந்த மைதானத்தில் எதிரொலித்தன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த நேரத்தில் ஒரு பெரிய சக்தி கவசம் ரெட்சமலர் மலையை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்திருந்தது. இந்த கவசத்தால் சமரனின் தாக்குதலின் தாக்கம் சற்று குறைந்திருந்தது. அந்த அதிகார கவசம் சக்தி சக்கரவர்த்தியால் கூட உடைக்க முடியாத அளவுக்கு வலுவாக இருந்தது. ஆனால் இதையும் மீறி அந்த கவசத்தின் வழியாக சென்ற வீரத்தாமரை சக்தி ரெட்சமலர் அணிக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதே நேரம் வானில் மிதந்து கொண்டிருந்த சமரனின் நிலை மிகவும் மோசமாக காணப்பட்டது. அவன் முகம் வெளிரி போய் கைகள் கரி போல கருப்பாக இருந்தது. சமரன் நிமிர்ந்து அந்த சக்தி கவசத்தை மூச்சு திணறலுடன் பார்த்துக் கொண்டிருந்தான். பின் அவன் கண்கள் திரும்பி இந்த சக்தி கவசத்தை தயார் செய்த அனர்க்கையின் மீது விழுந்தது. அனர்க்கையன் தான் பல சக்திகளை பயன்படுத்தி தான் உருவாக்கிய வீரத்தாமரையின் ஒளியை குறைக்கச் செய்துள்ளார் என்று சமரனுக்கு புரிந்து போனது. ஆனால் இதனால் அனர்க்கையனின் பலமும் வெகுவாக குறைந்திருந்தது. இந்த நேரத்தில் அவரும் மூச்சரித்துக் கொண்டுதான் நின்றிருந்தார். மேலும் அவர் முகத்தில் ஒரு பயங்கரமான கோபம் தெரிந்தது. ஆனால் சமரன் அதை கண்டுகொள்ளாமல் தனது கண்களை அனர்க்கையனின் மறுபக்கம் திருப்பினார். அங்கே ஒரு மனிதன் படுகாயத்துடன் தெரிந்தார். அந்த நபர் வேறு யாருமல்ல, இந்த தாக்குதலுக்கு காரணமான ஓரிதான். இந்த நேரத்தில் ஓரியின் உடல் மிகவும் மோசமாக இருப்பதையும் அவரிடம் இருந்து வெளியேறும் ரத்தத்தையும் பார்த்த சமரன் இனி அவர் உயிர் பிழைப்பது சாத்தியம் இல்லை என்று புரிந்து கொண்டான். இதை பார்த்த சமரனின் முகத்தில் ஒரு பேய்த்தனமான புன்னகை தோன்றியது. உண்மை என்னவென்றால் அவன் தன் நோக்கத்தில் வெற்றி பெற்று விட்டான். ஆனால் திடீரென்று சமரனுக்கு மயக்கம் வர ஆரம்பித்தது. அவன் தன்னை சமாளித்து எப்படியோ தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். பின் பற்களை கடித்து தனது சேமிப்பு வளையத்தில் இருந்து வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்து உடனடியாக அதை உட்கொண்டான். பிறகு சமரன் தனது சிறகுகளை அசைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேற தயாரானான். வெளிப்படையாக இப்போது ஓரி இறந்து விட்டதால் சமரன் விரைவில் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இதற்கிடையில் பெரும் சேதமடைந்த ரெட்சமலர் பகுதி முழுவதையும் அனர்க்கையன் பார்வையிட்டார். அங்கு இருந்த நிலையை பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான கோபம் வர அவர் கனத்த குரலில், முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. சமரா, என் ரெட்சமலர் தளத்தை இந்த நிலைக்கு தள்ளியும் முத ஆள் நீதான். உண்மையிலேயே நான் உன்னை ரொம்ப பலவீனமானவன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இனி அப்படி இல்லை என்றவரின் குரலில் கோபம் பிரதிபலிப்பதை சமரன் நன்றாகவே உணர்ந்தான். மேலும் இப்போது அனர்க்கையன் என்ற எரிமலையும் வெடிக்கப் போகிறது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்து போனது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதற்கு காரணம் சமரன் என்ற ஒற்றை நபர் மட்டுமே. அது அனைவருக்கும் ஆச்சரியத்தை தந்தாலும் இனி அவன் தப்பிப்பது மிகவும் கடினம் என்றே அனைவரும் எண்ணத் தொடங்கினர். அதே நேரம் அனர்க்கையன் ஓரியை ஒருமுறை பார்த்தார். ஓரி உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இனி இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார். இதை உணர்ந்தவரின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவர் முகம் முழுவதும் சிவந்தது. இந்த கோபத்தில் பல்லை கடித்த அவர் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். ஆனால் அடுத்த கணம் அவர் சில பெரியவர்களை பார்த்து, முடிஞ்சவரை சீக்கிரமா மருத்துவர் சாண்டிலியன் கிட்ட அழைச்சிட்டு போங்க என்று கத்தினார். அனர்க்கையன் சொன்னதை கேட்டவுடன் 2 முதியவர்கள் உடனடியாக அவரிடம் வந்து ஓரியின் உடலை பிடித்துக் கொண்டு மருத்துவர் சாண்டிலியனை நோக்கி செல்லத் தொடங்கினர். இதற்கு பிறகு அனர்க்கையன் கையை அசைக்க அந்த பெரிய சக்தி கவசம் மெதுவாக மறையத் தொடங்கியது. அனர்க்கையன் இப்போது ஒரு ஆழமான மூச்சை எடுத்தார். அதன் பிறகு அவர் சமரனை பார்த்து சத்தமாக கத்த ஆரம்பித்தார். ஏய் சமரா, எங்களோட ரெட்சமலர் அணியவே அழிச்சிட்ட. அது மட்டும் இல்லாம எங்களோட மூத்த பெரியவரை கொண்டு இருக்க. அதனால அணியோட முந்தைய தலைவராக இருந்த நான் சமரன்கிற உன்னை ரெட்சமலர் அணியோட முக்கியமான குற்றவாளி பட்டியலை சேர்க்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ரெட்சமலர் அணியில இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் உன் சாவ பாக்குற வர நிம்மதியா இருக்க மாட்டாங்க. உன்னோட இந்த காரியத்தால நாங்க அடைஞ்ச அவமானத்துக்கு எங்க குழு உன்னோட ரத்தத்தால பழி வாங்கும். இன்னைக்கே உன் அழிவு நெருங்கிடுச்சு என்றார். அனர்க்கையனின் கோபக்குரல் அடுத்த சில நிமிடங்களுக்கு அந்த மலையில் எதிரொலித்தது. இதை கேட்ட அனைவரும் மிகவும் பயந்தனர். அதைத் தொடர்ந்து அனைவரும் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டனர். இனி சமரனுக்கும் ரெட்சமலர் அணிக்கும் இடையிலான பகை நிரந்தரமாக தொடரப் போகிறது என்பதை அங்கிருந்த அனைவருமே புரிந்து கொண்டனர். இந்த நேரத்தில் காற்றில் பறந்து கொண்டிருந்த யமுனாவின் முகத்திலும் நிறைய ஏமாற்றம் தெரிந்தது. மறுபுறம் சமரன் அனர்க்கையனை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். மேலும் அவனுக்கு எதிராக மரண உத்தரவு அனர்க்கையனால் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவனது முழு கவனமும் அங்கிருந்து வெளியேறுவதிலேயே இருந்தது. தாக்குதலுக்கு பிறகு அவன் மிகவும் பலவீனமாக உணரத் தொடங்கினான். அதனால் அவன் தொடர்ந்து வேகமாக ரெக்கைகளை அசைக்க ஆரம்பித்தான். சமரன் அங்கிருந்து ஓட முயல்வதை கண்ட அனர்க்கையன் அவனை பார்த்து கூச்சலிட்டார். உனக்கு தைரியம் அதிகம்தான். அதான் இங்க வந்து ரெட்சமலர் குழுவோட மூத்தவரையே கொண்டிருக்க. இனி உன்னை உயிரோட இங்கிருந்து என்னால அனுமதிக்க முடியாது. நாகராணி வாசுகியே வெளியே போக உனக்கு உதவி பண்ணாலும் இனி உன்னால இங்கிருந்து உயிரோட வெளியே போக முடியாது என்று ஆவேசமான குரலில் சொன்ன அனர்க்கையனின் உடல் திடீரென எங்கோ காணாமல் போனது. ஆனால் அவர் அப்படி காணாமல் போனதை கண்டவுடன் சமரனின் முகத்தில் பலவிதமான குழப்பம் தோன்றியது. இதனால் அவன் தனது ரெக்கைகள் அசைப்பதை நிறுத்த சட்டென ஏதோ ஒன்று தன்னை தாக்க வருவது போல உணர்ந்தான். கண்ணுக்கு தெரியாத அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க தான் இருந்த இடத்தை விட்டு சமரன் நகர அவன் ஒரு கணம் முன்பு நின்ற இடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஒன்று நடந்தது. இந்த தாக்குதலில் அதிக சக்தி இருந்ததால் அதிலிருந்து வெளிப்படும் சக்திகள் வானத்தில் எங்கும் பரவத் தொடங்கின. அப்போது திடீரென காற்றில் ஒலித்த ஒரு குரலை சமரன் கேட்டான். தாக்குதல்களை உன்னால உணர முடிகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் சமரா. ஆனா அதை உன்னால தடுக்க முடியாதுங்கிறது தான் ரொம்ப பரிதாபமான விஷயம் என்றது அந்த குரல். இதை கேட்ட சமரனின் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. உடனே சமரன் திரும்பி பார்க்க அவனுக்கு மிக அருகில் அனர்க்கையன் இருப்பதை கண்டான். மேலும் அனர்க்கையன் அத்தனை நெருக்கத்தில் சமரன் மீது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதல் நடந்த அதன் காரணமாக அவனது வாய்
வாயில் இருந்து நிறைய ரத்தம் வெளியேறியது. இந்த தாக்குதலால் சமரனின் நிலை மேலும் மோசமடைய அவன் கிட்டத்தட்ட மயக்கமடைந்தான். அனர்க்கையன் உடனே சமரனின் தொண்டையை பலமாக பிடித்துக் கொண்டான். பிறகு கோபமாக, நான் தான் சொன்னேன் உன்னால எங்கேயும் போக முடியாதுன்னு. நீ செஞ்ச தப்பு எவ்வளவு பெருசுன்னு நீ எப்ப உணர்வ சமரா என்றவரின் கை சமரனின் தொண்டையை மேலும் இருக்க திடீரென்று ஒரு வெள்ளை கை அவரின் கையை பிடித்தது. உடனே அந்த இரு கைகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ள அதிபலமான சக்தி ஒன்று வெளியே வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அனர்க்கையன் சற்று பின்வாங்கினார். சமரன் மேல் இருந்து அவர் பிடியும் விலகியது. ஆனாலும் அவர் சிரித்துக் கொண்டே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நகராணி, இன்னைக்கு உன்னால கூட இந்த பையனை எங்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது என்றார். அதைத் தொடர்ந்து அனர்க்கையனின் உடல் லேசாக நடுங்கத் தொடங்கியது. அதிலிருந்து 2 வெள்ளை நிற சக்திகள் வெளிப்பட்டன. அது 2 அனர்க்கையனைப் போலவே இருந்தது. அந்த 2 சக்திகளும் வெளியே வந்தவுடன் வெவ்வேறு திசைகளில் பாய்ந்து சமரனை தாக்க முன்னோக்கி நகர்ந்தன. இதை பார்த்த வாசுகி சற்று கவலையடைந்து யோசிக்க ஆரம்பித்தாள். சக்திகளால் உருவாக்கப்பட்ட 2 போலி போர் வீரர்களா? ஆனா இவங்க உண்மையான சக்தியை போலவே இருக்காங்க. இது எப்படி நடக்கும் என்று குழம்பி போனாள். வெளிப்படையாக வாசுகியால் 2 போலி அனர்க்கையன்களிடமிருந்தும் வெளிப்படும் சக்திகளை நன்றாக உணர முடிந்தது. இதற்கிடையில் வாசுகி அந்த 2 போலிகளையும் தடுக்கச் செல்ல திடீரென்று உண்மையான அனர்க்கையன் அவள் முன் தோன்றி வாசுகியின் பாதையை தடுத்தார். பின்னர் இருவரும் ஒருவருடன் ஒருவர் போராட ஆரம்பித்தனர். ஆனால் சக்திகளால் ஆன 2 போலி அனர்க்கையன்கள் மின்னல் வேகத்தில் சமரனை நெருங்கின. மேலும் அவர்கள் இருவரும் சமரனின் மார்பில் பயன்படுத்த போகும் சக்திகளை தங்கள் கைகளில் சேகரிக்க தொடங்கினர். அதற்குள் சுயநினைவு திரும்பியிருந்த சமரன் போலிகள் இருவரும் சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு தயாராகி வருவதை பார்த்து பீதி அடைந்தான். ஆனால் அதே நேரம் திடீரென்று ஒரு உரத்த குரல் வானத்தில் எதிரொலித்தது. பனி கண்ணாடி! குரல் ஒலித்த உடனே சமரன் முன் மிகவும் அகலமான கண்ணாடி ஒன்று உருவாக்கப்பட்டது. அது முற்றிலும் பனிக்கட்டியால் ஆனது. 2 போலி அனர்க்கையன்களின் 2 தாக்குதல்களும் பனிக்கட்டி கண்ணாடியில் பட்டவுடன் அடுத்த நொடியில் கண்ணாடி உடைந்து மறைந்தது. இதைத் தொடர்ந்து சமரனின் எதிரில் நெருங்கிய ஒரு வெள்ளை நிற சக்தி சமரனை பார்த்து, சமரா, சீக்கிரம் இங்கிருந்து வெளியேறு என்றது.